ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கேம் தான் விளாட போகிறோம். அது மல்டிப்ளேயர் விளாட போகிறோம். வேறு யாரும் கூட இல்லை, எப்பவும் வேடியஸ் கூட தான் விளாட போகிறோம். அப்புறம் இன்னும் வீடியோக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளே வித் ஃப்ரெண்டு என்னமோ கோடு சொன்னானே, போர்டையும் போட்டு கிடைக்கும் 07556 அப்புறம் போட்டாச்சு. அப்புறம் யார் ஃபஸ்ட்டு போவான்னு பார்த்துட்டு இருந்தோம். கண்டினியூ. குரூப் பேர் கோப்பா. என்னடா பேர் இது, வித்தியாசமான பேராக இருக்குது. ஹவு. அப்புறம் வந்ததுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னமோ வித்தியாசமாக இருக்குது. 2 எடுத்தாச்சு. இப்போது வெளியே போகலாம். இங்கே 1 கண் எடுத்தாச்சு. இன்னும் வந்தாலும் கண்டுக்காமல் பார்த்துக்கலாம். 2 சரி, நான் 3 எடுத்தேன். இங்கேயும் ஒரு கன்று இருக்குது, அது எங்கே இருக்கானதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கே ரம்பம் தேவைப்படும், லாஸ்ட்டுக்கு தேவைப்படும், எதுக்கும் தேவைப்படும். மேலே போயிட்டோன்னா கீழே வரதுக்கு நுழையா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஈஸியாக தப்பிச்சிடலாம். என்ன சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது, தப்பாக இருக்குது. என்னமோ தப்பாக இருக்குதுண்ணா. 7 எண்ணம். இப்போ நான் எத்தனை எடுத்தேன் தெரில. அவன் அங்கே இங்கேயோ மேலே விட்டான். இங்கேயும் 1 இருக்கு, எடுத்துக்குவோம். எதுக்கும் நான் இந்த ரூம்லேயே பதுங்கியிருக்கிறேன். அப்புறம் இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த ரூம்லலாம் ஏற்கனவே தேடிட்டு போயிட்டான். எதுக்கும் அது எங்கே விடுதுன்னு பார்த்துக்கலாமா, இல்லை வேஸ்ட் பண்ண வேணாம், சுயமாக ஜெயிக்கலான்ட்ருக்குறோம். ஒரு நிமிஷம். அது என்னது மின்னுது, சும்மா மின்னுது போல். எல்லாத்துக்குமே சும்மா மின்னுது. சவுண்ட் டச் பண்ணிக்கிறேன். கோப் அனதர் நம்பர். ஐயோ என்னையா பேர் இது? ஐயோ இது இங்கே தான் வந்துச்சு, அவ்வளோதான். ஐயோ அம்மா கிடக்குங்க கீழே இருந்து மூடி. என்ன கிடையாது, இது பழைய காலத்து டிவி போல். அப்புறம் இது வீட்டில் ஒன்றும் இல்லை, பெருசாக காசு முட்டை தான் இருக்குது. அப்புறம் இங்கே எந்த போட்டியிலும் ஒன்றும் இல்லை. பைத்தியம் பிடிக்குதுப்பா. எப்பா கனெக்டிங். மேலே போயிட்டான். அவனும் மேலே சிக்கிட்டான், அவ்வளோதான். சிக்க வச்சான். ரெக்கார்டரை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் அவன் அங்கேருந்து போல். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 எடுத்துட்டான். அப்புறம் நான் இருக்கேன் மேலே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா சிக்கிவிட்டேன். அப்புறம் நான் ரெக்கார்டரை பாஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பாஸ் பண்ணனால எடுக்க முடியல. ஒன்றே தான் தேவை, அதை கீழே எங்கேயும் இல்லையாம்மா. இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரில பொசுக்குன்னு. அப்புறம் ஃபைன் தி எக்ஸிடெண்ட் எஸ்கேப்னு வந்துருச்சு. 2 பேர் சேர்ந்ததும் எஸ்கேப் முடியும். போனதுமே போயிடலான்னு இதாக இருந்தேன், அதுக்கும் ரெடியாக இருந்தேன். 3 2 ஓகே 3 2 1 3 2 1 அப்படின்னு போகலான்னு நினச்சேன். ஆமாம், ஐயோ வந்துட்டாடா. ஐயோ செவத்துல முட்டு போகிறனே. அப்புறம் இங்கேருந்து ரொம்ப எதுக்கும் இந்த ரொம்ப எதுக்கு எடுக்கிறோன்னா இங்கே டேப் இருக்கும், அதை எடுத்து வெட்டிக்கலாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு இங்கேருந்து குதிச்சு அண்டர் கிரவுண்டு போகக்கூடாதுன்னு வேண்டிட்டு போயிடணும். எப்படி அண்டர் கிரவுண்ட்லாம் போல் நல்ல இடத்துக்கு தான் வந்துருக்குது. அப்புறம் என்ன, அவனும் இங்கே தான் இருக்கிறான், அந்த ஃப்ரண்ட் ரூம் கிட்ட. இங்கே ஏதாச்சும் கண்டுக்குதா? இல்லை. அம்மா ஷாக் ஆகிட்டு நடுவில் வந்துட்டான். டே வாடா ஏய் வந்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான். இங்கே இந்த ஸ்கேப். பாய்.